நான் கலர் கம்மியா இருக்கேன், நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், என்ன எல்லாரும் கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் ஆண்கள் தமிழ் ஆண்களுக்கு ரொம்ப வருத்தம் இல்லையா? நம்மளோட ஸ்கின்னோட ஜாப் என்ன அப்படின்றதே புரிஞ்சுக்கிறது இல்ல. அதோட வேலை நம்மள ப்ரொடெக்ட் பண்றது, அதை ஒழுங்கா பண்ணுது. சன்ஸ்கிரீனே இல்லாம நம்ம ஜாலியா நடந்து எங்க வேணா போயிட்டு வர முடியும். அது வேலையை செமையா செய்துங்க. நீங்க தான் அதை பத்தி புரிஞ்சுக்கல. உங்க அப்பாவோட கலரோ உங்க அம்மாவோட கலரோ தானே உங்களுக்கு வந்திருக்கு. அதுல என்ன நம்ம வருத்தப்பட வேண்டியது இருக்கு? எனக்கும் இருந்தாங்க, இந்த அம்மா இந்த கடலை மாவு போடு, இந்த சாம்பிராணியை போடு, சாம்பிராணி இல்ல இந்த மஞ்சத்தூள் போடு, இந்த இதை போடு அதை போடுன்னு அவ்வளோ ஆன்டி அங்கிள்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ற மாதிரியே எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நம்மள ரொம்ப அழுத்தும். ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கரியர்ல நம்ம சாதிக்க முடியாது, டேரிங்கா எதுவுமே பண்ண முடியாது, நம்மளோட டேலண்ட்ஸை வெளிக்காட்ட முடியாது. அந்த கட்ட திட்டங்கள் எல்லாமே உங்க மண்டைக்குள்ள தாங்க இருக்கு. அதுல இருந்து உடைச்சிட்டு வெளியே வாங்க. எல்லாமே இங்கதான் இருக்கு. இதை நீங்க ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியும். உங்களை நீங்க பெஸ்டா பிரசன்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்கில்ஸை எப்பவுமே டெவலப் பண்ணிட்டே இருங்க. நிறைய சம்பாதிக்கிறவன் என்ன கலர்லாம் யாருமே பாக்குறதே கிடையாது. அவன் அப்படிப்பா அப்படின்னு தான் பேசுவாங்க. சோ உங்களுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தவன் 1008 சொல்லிட்டே தான் இருப்பான். இப்ப நீங்க கருப்பா இருக்கிறதால கருப்பா இருக்கீங்கன்னுவான், குள்ளமா இருந்தா குள்ளமா இருக்கேன்னுவான். அவனுக்குன்னு ஏதாவது ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கும். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஹியூமன் பிஹேவியர், பேசிக் ஹியூமன் சைக்காலஜி. அதை விட்டு தள்ளிட்டு உங்களோட கனவுகளை மட்டும் நோக்கி போயிட்டே இருங்க.